ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறப்ப சில எரர்ஸ் அப்படின்னு வந்தால் அந்த எரர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலயமா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர் வேணும். ஸோ அப்போ நம்ம லோக்கலில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோன்னா, அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ப் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை நம்ம ஈஸியாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம google.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. அங்கே எக்ஸாம்ப் எக்ஸ்ஏஎம்பிபி எக்ஸாம்ப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்படி சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் apache-friends.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மூலயமா நம்ம இப்போ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் apache-friends.orgன்ற ஒரு வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபார் விண்டோஸ், அதாவது விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருந்தால் அவங்களுக்காக இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லினக்ஸ் ஓஎஸில் எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் ஓஎஸ், அதாவது iOS அப்படின்னு சொல்லுவாங்க, மேக் அப்படின்ட்டு நீங்கள் மேக் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் லேப்டாப்புக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் ஒரு எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேரை விண்டோஸ் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்குறோம். இந்த விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க, 10, 11 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி இப்போ வந்து அதிகமாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேரும் அவங்களோட அப்ளிகேஷனோட வெர்ஷன்ஸை அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதாவது 8.2.12 அப்படின்றது இந்த எக்ஸாம்போட லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. அந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 8.2.12 வெர்ஷனை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் ஸ்பெசிஃபிக்காக பிஹெச்பின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால பிஹெச்பி வெர்ஷனுக்கு இந்த எக்ஸாம் என்ன வெர்ஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப லோயர் வெர்ஷன் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் அப்டேட்டே பண்ணலை அப்படின்னா அதுக்கும் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் 2003ன்ற மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ எக்ஸ்பியோ இல்லை 2003யோ யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ விண்டோஸ் 7க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 10, 11 தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் லேப்டாப் வந்து லைக் பிராண்ட் நியூ லேப்டாப், புது லேப்டாப்பாக இருக்குது, ஆர் ஓஎஸ் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸாம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது இந்த 8.2.12 அப்படின்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். சப்போஸ் உங்கள் லேப்டாப் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனாக இருக்குது, அப்டேட்ஸ் பண்ணலைன்னா யூ கேன் கோ ஃபார் தி ஓல்டர் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூவர் வெர்ஷன் லேப்டாப்ஸ்ன்றதுனால இதில் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோட் 64 பிட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடும் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் இந்த எக்ஸாம் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிஹெச்பியில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு பிஹெச்பி பற்றி இன்னும் டீப்பாக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் கான்டாக்ட் ஃபிட் அகாடமி. ஃபிட் அகாடமியில் லைக் வி ஹேண்ட்லிங் மல்டிபிள் கோர்சஸ், கிட்டத்தட்ட 120 கோர்சஸ் ப்ளஸ் நம்ம இங்கே ஆஃபர் பண்ணுறோம். லைக் ஜாவா, .NET, பிஹெச்பி, ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரியான வேரியஸ் செக்மெண்ட்டில் மல்டிபிள் கோர்சஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிஹெச்பியில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, அதை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும்னா ஆல்வேஸ் யூ கேன் கான்டாக்ட் ஃபிட் அகாடமி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ இதில் நான் எஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது இங்கே டவுன்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வார்னிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் an activated user account control on your system, some functions of exam are possibly restricted அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரியான மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்போடைய கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பண்டிலாக ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கும். அதில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் டைரெக்டாக நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது எந்த ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு இருக்கு. இதுவுமே ஒரு அப்ளிகேஷனால சி டிரைவில் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால் சி டிரைவ் தான் பை டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதை டிஸ்டர்ப் பண்ணலை. டேரெக்டாகவே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the selected folder is not empty அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் செலக்ட் தி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட லேப்டாப்பில் ஆல்ரெடி நான் இதை இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் exam2 அப்படின்னு ஒரு ஃபைல் நேமை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ லாங்குவேஜ்க்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கும். இட் டேக் சம் டைம். இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ப்ராசஸ் முடிகிறக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். சார், நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லை, ரன் பண்ணுறது மட்டும் இல்லை, ரன் பண்ணுறப்ப சம் எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரியான எரர்ஸ் வரும் அப்படின்னா, நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ரன் பண்ணுறப்ப சர்வர் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து சம்டைம்ஸ் இல்லாமல் போகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையர் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் லோயர் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த சர்வர் ரன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்றும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேஜராக என்ன ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம், இது ஒரு சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட லேப்டாப்பில் ஆல்ரெடி ஏதாவது சம் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ இந்த சர்வர் ரன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் லேப்டாப்பில் ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ இங்கே இருக்கிற டேட்டா பேஸ் ரன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, லைக் பேக்ரவுண்டில் ஸ்கைப் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அப்பயும் நமக்கு இங்கே ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவைரஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. நீங்கள் ஆன்டிவைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதனால கூட உங்களுடைய அப்ளிகேஷனை பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் சர்வர் ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிவைரஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாவே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஆர் ஸ்கைப் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஸ்கைப்பை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிங்கனாவே போதும். ஆர் பேக்கெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டேட்டா பேஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இது எதுவுமே இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட ஓஎஸ் ரொம்ப ஓல்டராக இருக்குன்னா அப்போ நீங்கள் லோயர் வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேல்யூவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறப்ப டிஎல்எல் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். ஸோ பேசிக்கலி டிஎல்எல் அப்படின்றது வந்து உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் இருக்கிற ஒரு ஃபைல். அந்த மாதிரியான ஃபைல்ஸ் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து எரர்ஸ் அப்படின்னு கொடுக்கும். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேஷனில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதில்லை. பட் அப்படி வந்தால் நீங்கள் லோயர் வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் ஓஎஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காமனாக வர எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எரர்ஸை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிகிற டைம்லேயே அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கேட்கும் இந்த அப்ளிகேஷனை அலோவ் பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்படி அலோவ் பண்ணணும்னு கேட்குறப்ப நீங்கள் அலோன் கொடுத்துட்டீங்கனாலும் ஆன்டிவைரஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், உங்கள் லேப்டாப்பில் ஆன்டிவைரஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் அதால் சம்டைம்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகாமல் போகலாம். செகண்ட் ஒன்,
தேர்ட் பார்ட்டி சர்வர்ஸ் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்பயும் இந்த எக்ஸாம்ப் அப்படின்றது ரன் ஆகாம போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கைப் இல்ல டீம் வீவர் இந்த மாதிரி ரிமோட் சர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருந்தாலும் உங்களோட சர்வர் ரன் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுலயும் ஏன் நடக்குது? இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்ல. அதாவது ஒவ்வொரு சர்வரும் ஒவ்வொரு போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆக வேண்டிய போர்ட்ல ஆல்ரெடி இன்னொரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால, நமக்கு நம்மளுடைய எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் ரன் ஆகாம போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் நீங்க அந்த ஆன்டிவைரஸ் ஸ்டாப் பண்ணீங்கனாலோ, இல்ல ஸ்கைப்ப நீங்க லாக் அவுட் பண்ணீங்கனாலோ, அந்த போர்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாகும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள்ல அதாவது ஒரு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா, அத பாசிட்டிவ் வேஸ் மட்டும் இல்ல. அதுல என்னென்ன மாரியான எரர்ஸ் வரும், அந்த எரர்ஸ் எப்படி கிளியர் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நீங்க நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம் இந்த மாரி எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கேஸ் ஸ்டடீஸோட லேர்ன் பண்ணிக்கிறப்ப, ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு எரர்ஸ் வந்தாலும் அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலேஜை தான் நம்ம ஃபிட்டா அகாடமியில் ஒவ்வொரு கோர்சஸ்லையும் லைவ் இன்ட்ராக்ஷனோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபிட்டாவில் மல்டிபிள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்ட்பிரஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓனாக வித்தவுட் கோடிங் நாலேஜில் டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் இங்கே ஃபிட்டா அகாடமியில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு இந்த எக்ஸாம்ப் அப்படின்றது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் இப்போ முடியுது, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தென் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்டா அகாடமியோட வெப்சைட்டோட யூஆர்எல்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். fita.in அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்ம என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்க முடியும். இங்கே மல்டிபிள் கோர்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஈவன் லைக் ஆங்குலர் ஜேஎஸ், ரியாக்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம இங்கே ரியல் டைமில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன் சார், இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து லைக் ரன் ஆகணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்து ஃபினிஷ்ன்னு கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ அப்படின்றது எனபிள் ஆகும். இதுதான் இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆர் இப்போ வந்து சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த எக்ஸாம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அப்ளிகேஷனில் ரன் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த அப்பாச்சின்ற சர்வர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. இது நம்ம அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது. அலோவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தா தான் நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இது வந்து அப்பாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பாச்சின்ற சர்வர் மூலயமா தான் இப்போ பிஹெச்பின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ரன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸையும் இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான பிளாக்கிங்ஸ் ஆப்ஷன் வரப்போ நான் அலோவ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்போ அலோவும் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்துட்டு அப்பாச்சின்ற சர்வரும் MySQL அப்படின்ற ஒரு டேட்டா பேஸையும் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணி இப்போ இந்த அப்ளிகேஷன் சர்வராக ரன் ஆகிட்டு இருக்கு. இது சர்வராக ரன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் வருதுனாவே உங்களோட சிஸ்டமில் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இப்போ இந்த டேட்டாபேஸ் அண்ட் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே சேம் அந்த இடத்துல வெறும் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப இந்த ஸ்க்ரீன் எனக்கு வராமல் பாருங்கள், the site cannot be reached அப்படின்னு வருது. இதுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட சிஸ்டம் இப்போ சர்வராக ரன் ஆகலை. ஸோ இங்கே நான் இந்த அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணனா மட்டும்தான் என்னோட சிஸ்டம் சர்வராக ரன் ஆகும். ஸோ MySQL அப்படின்றது சர்வர் ரன் ஆகிறதுக்கு இல்லை, அது டேட்டா பேஸ்க்காக. இப்போ நான் அப்பாச்சியை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன்னா பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இது வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சர்வர் கிரியேட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா பேஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பேஸ்ன்றது இங்கே PHP MyAdmin கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் டேட்டா பேஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனில் MySQL ரன் பண்ணலை. ஸோ இப்போ நான் போயிட்டு PHP MyAdmin கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது. பாருங்கள் என்னோட ப்ரௌசர் எனக்கு எரர் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நான் இங்கே போயிட்டு லைக் இந்த MySQL அப்படின்ற டேட்டா பேஸை ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்படி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த PHP MyAdmin இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சு. சரி, ஸோ இப்போ இது மூலயமா நம்ம வந்து PHP MyAdmin மூலயமா நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி ஃபார் PHP என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெவலப் பண்ண என்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் லோக்கலில் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த எக்ஸாம் அப்படின்ற சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர எரர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இந்த சர்வர் ரன் ஆகலை அப்படின்றது வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஓகே, சரி, இப்போ வந்து நம்மளோட சர்வர் வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் இது ரிலேட்டடாக டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இன் மல்டிபிள் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜும் நீங்கள் இந்த சேனல் மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரியான மல்டிபிள் கோர்சஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் கான்டாக்ட் ஃபிட் அகாடமி. இப்போ என்கிட்ட என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்துட்டு அப்பாச்சின்ற சர்வரும் MySQL அப்படின்ற ஒரு டேட்டா பேஸையும் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணி இப்போ இந்த அப்ளிகேஷன் சர்வராக ரன் ஆகிட்டு இருக்கு. இது சர்வராக ரன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் வருதுனாவே உங்களோட சிஸ்டமில் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இப்போ இந்த டேட்டா பேஸ் அண்ட் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே சேம் அந்த இடத்துல வெறும் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப இந்த ஸ்க்ரீன் எனக்கு வராமல் பாருங்கள், the site cannot be reached அப்படின்னு வருது. இதுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட சிஸ்டம் இப்போ சர்வராக ரன் ஆகலை. ஸோ இங்கே நான் இந்த அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணனா மட்டும்தான் என்னோட சிஸ்டம் சர்வராக ரன் ஆகும். ஸோ MySQL அப்படின்றது சர்வர் ரன் ஆகிறதுக்கு இல்லை, அது டேட்டா பேஸ்க்காக. இப்போ நான் அப்பாச்சியை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன்னா பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இது வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சர்வர் கிரியேட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா பேஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பேஸ்ன்றது இங்கே PHP MyAdmin கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் டேட்டா பேஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனில் MySQL ரன் பண்ணலை. ஸோ இப்போ நான் போயிட்டு PHP MyAdmin கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது. பாருங்கள் என்னோட ப்ரௌசர் எனக்கு எரர் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நான் இங்கே போயிட்டு லைக் இந்த MySQL அப்படின்ற டேட்டா பேஸை ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்படி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த PHP MyAdmin இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சு. சரி, ஸோ இப்போ இது மூலயமா நம்ம வந்து PHP MyAdmin மூலயமா நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி ஃபார் PHP என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெவலப் பண்ண என்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் லோக்கலில் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த எக்ஸாம் அப்படின்ற சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர எரர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இந்த சர்வர் ரன் ஆகலை அப்படின்றது வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஓகே, சரி, இப்போ வந்து நம்மளோட சர்வர் வந்து ப்ராப்பராக
ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் இது ரிலேட்டடாக டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இன் மல்டிபிள் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜும் நீங்கள் இந்த சேனல் மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரியான மல்டிபிள் கோர்சஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் கான்டாக்ட் ஃபிட்டா அகாடமி. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். அது PHP கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். இந்த சாஃப்ட்வேரில் நான் ஒரு PHP ப்ரோக்ராமை வந்து இதுக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்கேன். அதாவது சின்னதாக ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை என்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலை எங்கே நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சி டிரைவில், அதாவது நம்மளுடைய சி டிரைவில் எக்ஸாம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க எக்ஸாம் 2ன்றது அந்த ஃபைல் நேம் கொடுத்துருந்தேன். அப்போ இந்த எக்ஸாம் 2 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த htdocs ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு தான் சேவ் பண்ணுவோம். அதனால் index.php அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல் வந்து இப்போ எனக்கு index1.php அப்படின்ற நேமில் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் என்னுடைய ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேமை இங்கே கொடுக்குறேன் index1.php அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் நாம் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் இந்த PHPயில் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு டெக்ஸ்ட் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நம்ம என்ன டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறோமோ அது பிரிண்ட் ஆகும். இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அது PHP கான்செப்ட்ஸை கவர் பண்ணுற விஷயமா இருக்குது. உங்களுக்கு PHP ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் PHP ஃபங்க்ஷன்ஸை இங்கே நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு PHP நல்லா லேர்ன் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஓன் ரெக்யர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் ஃபிட்டா அகாடமி. ஸோ இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் fita.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலயமா போயிட்டு இங்கே மல்டிபிள் கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இங்கே இருக்க கோர்சஸில் உங்களுக்கு எந்த கோர்சஸ் சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் என்னோட செக்ஷன் இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாம் லேர்ன் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, பட் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வித்தவுட் கோடிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா WordPress அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெப்சைட் பண்ண முடியும். தென் Drupal அப்படின்னு ஒரு CMS இருக்குது, அதில் நீங்கள் வெப்சைட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான CMS இல்லாமல் ப்ரோக்ராமிங் வழியாக நீங்கள் பண்ணுறதுக்கு PHP, MySQL, HTML, CSS இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்றதை இங்கே ஃபிட்டா அகாடமியில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக், கெரியர் அண்ட் ஜாப் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிட்டா அகாடமியோடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.